ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்தான். அவன் மிகவும் பொறுமையுள்ள கடின உழைப்பாளி. ஆனால் அவன் எப்போதும் பணத்தைப் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு நண்பர் அவனுக்கு ஒரு விசித்திரமான பரிசு கொடுத்தார். ஒரு மந்திர கோழி. இந்த கோழி மிகவும் விசேஷமானது. அது தினமும் ஒரு பொன் முட்டையிடும் என்று கூறப்பட்டது. விவசாயி மிகுந்த ஆச்சரியத்துடன் இந்த முட்டையை பார்த்தான். அது உண்மையாகவே பொன். விவசாயி தன் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அவன் அந்த பொன் முட்டையை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கத் தொடங்கினான். முதலில் அவன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சிறிது தூரம் கஷ்டப்பட்டான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவனின் நிலைமை மேம்பட்டது. அவன் வீட்டை சீரமைத்து புதிய உபகரணங்களை வாங்கிக் கொண்டான். ஆனால் உடனடியாக அவனுக்கு ஒரு புதிய ஆசை வந்தது. இந்த கோழி தினமும் ஒரு பொன் முட்டை இடுகிறது என்றால் அதன் வயிற்றில் எவ்வளவு பொன் இருக்கும் என்று எண்ணினான். அவனுக்கு பேராசை மேலெழுந்தது. நான் அதிக நாள் காத்திருக்க முடியாது, எல்லா பொன் முட்டைகளையும் ஒரே நேரத்தில் பெற வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். கோழியை பிடித்து அதன் வயிற்றை அறுத்துவிட்டான். ஆனால் அதற்கு உள்ளே எதுவும் இல்லை. எந்த பொன்னும் கிடைக்கவில்லை. கோழியும் இறந்தது. தன் ஆசை காரணமாக அவன் தினமும் கிடைத்த பொன் முட்டையும் இழந்துவிட்டான். இப்போது விவசாயி மிகுந்த துக்கத்துடன் இருந்தான். அவன் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் தனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் பேராசையால் அவற்றை இழந்துவிட்டான். இந்த கதையின் நெறி என்ன? பேராசை ஒருபோதும் நல்ல முடிவுகளை தராது. நமது வாழ்க்கையில் சுமூகமாக இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நமது ஆசைகள் நம்மை கவர்ந்துவிடக்கூடாது. பேராசை நம்மை நாசமாக்கும். பொருளாதார நலனுக்காக காத்திருக்க வேண்டும். தினமும் ஒரு பொன்முட்டை போதும். அவசரத்தால் அனைத்தையும் இழக்க வேண்டாம். இவ்வாறு விவசாயி தனது வாழ்க்கையை மீண்டும் சீரமைத்து அவன் கற்றுக்கொண்ட பாடத்தை மனதில் நிறுத்திக் கொண்டான். அவன் மற்றவர்களுக்கும் இந்த கதையைச் சொல்லி பேராசை எப்படி நம்மை நாசமாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். அதனால் அனைவரும் பொறுமையுடன் சுமூகமாக வாழ்வில் முன்னேற வேண்டும்.